அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014 அந்த தொழிற்சாலை பவானி டெக்ஸ்டைல் ப்ராசஸ் மில் என்று சொல்லப்படுகிற அதற்கு மின் துண்டிக்கப்பட்டது என்றும் அதற்கு பிறகு செயல்படுவதற்கு ஆலைக்கு அனுமதி இல்லை என்றும் 22 அங்கே கூறப்பட்டது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பதையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அமைச்சர் இங்கே இருக்கிற அரசிடத்தில் எடுத்துச் சொல்வது, இந்த சாய தொழிற்சாலை இங்கே வருகின்ற போது ஏறத்தாழ 1,68,000 மீட்டர் 15,68,000 மீட்டர் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதில் ப்ராசஸ் செய்ததற்கு பிறகு 45,000 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் அனுமதி பெறுவதற்காக அவர் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆக அப்படி வருகின்ற போது ஏறத்தாழ 49 நீரேற்று நிலையங்கள் இந்த ஆற்றிலே இருக்கிறது. 40 லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள், கால்நடைகள், குடிநீர் போன்ற பல்வேறு நிலைகள் நின்று பார்க்கின்ற போது அது நச்சுத்தன்மை ஏற்படுகிற போது அதை குடிநீரை பயன்படுத்த இயலாது, விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது. ஆகவேதான் இதையெல்லாம் உடனடியாக முன்னனுமதி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை, குடிநீர் பருகின்ற ஏழை எமக்குடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.